அக்குப்பஞ்சர் சிகிச்சை மூலமா குழந்தையின்மை பிரச்சனைக்கு தீர்வு உண்டா? இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை அப்படின்னு தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் குழந்தையின்மைக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து தீர்வு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வரும். காரணம் இது வந்து யாருக்குமே வந்து இந்த அவேர்னஸ் கிடையாது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்கள். பெண்களே, உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டாக வந்து எல்லாமே வந்துட்டு ஐவிஎஃப் சென்டர்ஸ். ஐவிஎஃப் சென்டர்ஸ் ஏன் ஒரு ஸ்ட்ரீட்லேயும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு குழந்தையின்மை பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. ஏன் இந்த குழந்தையின்மை தலைவிரித்து ஆடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் ஏன் எப்படியாவது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா? காலகாலமாக பெண்கள் தான் இதை அனுபவிக்கணுமா அப்படின்னா, கண்டிப்பாக அப்படி கிடையாது. நான் சொல்கிறேன், சில விஷயங்கள் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குழந்தையின்மையிலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். குழந்தையின்மைக்கு முக்கியமான என்னதாங்க பிரச்சனை வருது? நான் நல்லா தான் இருக்கேன், ஆரோக்கியமாக தான் இருக்கேன், ஆனால் நான் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, இது ஏன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன நிறைய தம்பதிகள் வந்து எங்ககிட்ட கேட்குற கேள்வி இதுதான். அப்போ கல்யாணம் ஆன உடனேயே அவங்க வந்து 1 வருஷம் கழிச்சு கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றாங்க. ஏன் இல்லைன்னா, ஒரு பெண் வந்து அவளோட ப்ரெக்னன்சியை வந்து ரொம்ப விரும்புகிற ஒரு காலகட்டம் தான் இது, அவளோட பருவத்தில். ஸோ அது வந்து அவளுக்கு ஃபெயிலியர் ஆகும்போது அவள் மனதளவில் உடைஞ்சி போகிறா. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஏஜ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போவே வந்து பாதி போயிடுது அவளுக்கு. இந்த இந்த வயசில் வந்து உனக்கு உன்னோட கருமுட்டையே வராதுமா, நீ வந்து டோனர் எக் தான் போகணுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற ஒரு நாகரீக உலகத்தில் ஒரு பெண் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது. ஸோ எத்தனை விதமான பெண்கள் பார்க்குறோன்னா, ஒரு 27, 28, 30க்குள்ளே இருந்தால் கூட இந்த ஏஜ் ரிலேட்டட்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. காரணம், அவங்களுக்கு வந்து எந்த காரணத்தை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து சவாலாக இருக்குது அலோபதி சிஸ்டத்தில். ஸோ அப்போது ஒரு பொண்ணு வந்து ஒரு கருமுட்டை வருதுன்னா, ஏஎம்ஹெச் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோன் வந்து கம்மியாக வரும்பொழுது அந்த பெண்ணால் வந்து கருமுட்டை உற்பத்தி ஆகாது. அப்போது கருமுட்டையே இல்லைனா அவள் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்? அதனால என்ன சொல்கிறாங்க, ஒரு வாடகையாக வாங்கி கருமுட்டையை வச்சு குழந்தை பெற்றுக்கணும் தான். ஏன்னா உனக்கு 34 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பெண்கள் இதுக்கு தயாராக இருக்கீங்க? அடுத்தவங்களோட கருமுட்டையை வச்சு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக சாத்தியம் இது இல்லை. ஆனால் உங்களோட சொந்தமான கருமுட்டையை வச்சு குழந்தை பெற்றுக்க வைக்க முடியும். யாரால்னு பார்த்தீங்கன்னா, அக்குபங்சரால். ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஏஎம்ஹெச் ஹார்மோன் கம்மியாக இருக்குது, ஸோ என்னால் வந்து கருமுட்டை வளரலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அக்குபங்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க. எடுத்திங்கன்னா உங்களோட சொந்த முட்டை வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, உங்களோட எண்ணிக்கையும் வரும், அந்த விதத்தில் அந்த குவாலிட்டியும் கிடைக்கக்கூடியதை வந்து அக்குபங்சர் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பீரியட்ஸே வராது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்துட்டு பெரி மெனோபாஸில் இருக்கீங்க, இயர்லி மெனோபாஸ் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஹார்மோன் வராதுனா பீரியட்ஸே ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ண யாரால் முடியும்னா, கண்டிப்பாக அக்குபங்சரால் முடியும். அப்போ ஒரு பெண் வந்துட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு இத்தனை மட்டும் போதுமானா, கண்டிப்பாக உங்களோட கணவனும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும், 0ல் கூட வருது. ஸோ அவங்க மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்குமே வந்துட்டு டோனருக்கு தான் போக சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக தயவு செஞ்சு கவலையே படாதீங்க. உங்களுக்காகவே கை கொடுக்கறதுக்கு அக்குபங்சர் இருக்குது. அக்குபங்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட சொந்த குழந்தைய உங்களோட சொந்த இதை வச்சுட்டு நீங்கள் பெற்றுக்க முடியும். அதனால் கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல். இப்போ ஒரு பையன் இருக்கானா, அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து வாழ்க்கையில் வந்து லாஸ்ட்டுக்கு போகணும். எந்த லாஸ்ட் அப்படின்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அந்த குழந்தைங்கள எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா, நீ ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போ, நல்லா வந்துட்டு பணம் சம்பாதி, அதுக்கப்புறம் காரு பங்களான்னு ஆன பிறகு தான் நீ கல்யாணம் பண்ணணுன்றாங்க. அவன் இளமையில் பாதி காலத்தை வந்து இதுலேயே ஓடிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ஐடியில் ஜாப் வருது, ஐடியில் வந்து ஒர்க் பண்ணி அவன் பணம் சம்பாதிக்கிறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி 12 மணிக்கு தான் அவன் வந்து சாப்பாடே சாப்பிட்றான். அதுவும் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, பீஸா, பர்கர் அப்படின்னு ஒரு கோக் அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அவனோட லிவர் எல்லாம் பாதிக்கப்படுதுங்க. அந்த லிவர் பாதிக்கப்படும் போது அது முக்கியமான ஒரு உறுப்பு வந்து கிட்னி அண்ட் லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் தான் நம்மளோட கன்சீவ் ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பாதிக்கப்படும் போது எப்படி அவனால் ஸ்பெர்ம் கவுண்ட்டு கரெக்டாக இருக்கும்? ஏன்னா தூக்கம் வந்து அவ்வளோ முக்கியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஸோ தூங்காத பொழுது உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எதுவுமே வந்து சுரக்காது. ஸோ தூக்கம் இல்லாமல் அவன் ராவும் பகலுமா அவன் வந்து கஷ்டப்பட்டு
அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை எப்படி வரும்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். அப்படியும் அவன் வந்து பணம் சம்பாதிச்சு அது ஐவிஎஃப் சென்டர்ஸ், டெஸ்ட் டியூப் பேபி அதுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுக்கும் பொழுது எத்தனை ரூபா கொடுத்தாலுமே கூட சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் வருது, சக்ஸஸ் வரமாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பெண்களே தயவு செஞ்சு உங்கள் கணவன்கிட்ட பேசுங்க. அக்குபங்க்சரை நம்பி வாங்க. நீங்கள் வந்து இயற்கையான முறையிலேயே குழந்தை பெற்றுக்க முடியும். அப்படி இல்லை நாங்கள் வந்து ஐவிஎஃப் தான் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ஐவிஎஃப்க்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் இருக்கான்னா அக்குபங்க்சர் சப்போர்ட் பண்ணுறது 100%. இந்த பலன் உங்களுக்கு பெறணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட பேசுகிறேன். உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பேசலாம். நான் கண்டிப்பாக கீழே இருக்க நம்பர் என்னோட நம்பர். தயவு செஞ்சு கால் பண்ணி தயங்காதீங்க. எந்த பிரச்சனைனாலுமே வந்து சமாளிக்க முடியும். இது வந்து கண்டிப்பாக 100% நிஜம். அதனால் தயவு செஞ்சு தயங்காமல் கால் பண்ணுங்கள். நன்றி.